ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேஷன் டைம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சில்க் த்ரெட்டை வச்சு எப்படி வீட்டில் இருந்தே பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு சுட சுட நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி பால் ஸ்டோன் எடுத்திருக்கேன், அப்புறம் இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டோன் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் 2 பேங்கிள், ஃபேப்ரிக், அப்புறம் சில்க் த்ரெட். இப்போது சிசர் கொஞ்சமாக துணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த கம் வந்து நம்ம கையில் படுறதுனால துடைக்கிறதுக்காக யூஸ் ஆகும். அவ்வளோதான். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு வளையல் எடுத்துட்டு ஒரு அட்டை எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம நூல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நூலை வந்து ஒரு 5லேருந்து 10 இல்லைனா 15 சுற்று கூட சுற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லா தப்பமாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா சுற்றிக்கலாம். இப்போது இந்த மாதிரி சுற்றிட்ட அப்புறம் இது எல்லாத்தையுமே ஒட்டா பிடிச்சி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக் எடுத்து அந்த மூலையில் மட்டும் போட்டுடலாம். இந்த லாஸ்ட்லேயுமே அந்த லாஸ்ட்லேயும் கொஞ்சம் ஃபேப்ரிக் வச்சு ஒட்டிடலாம். அது ஏன் ஒட்டுறோம் அப்படின்னா, நம்ம செய்யும்போது தனித்தனியாக பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான். பாருங்கள், இந்த மாதிரி 2 பக்கமும் ஒட்டிடலாம். இதில் கையில் தொடச்சிக்க இந்த துணி. இப்போது ஈக்குவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கட் பண்ணிடுங்க. அந்த பேங்கிள் எடுத்து அந்த பேங்கிளில் ஒரு சைடில் வந்து கொஞ்சமாக கம் வச்சுட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிடலாம். அதை இப்போது அதை நார்மலாக நம்ம சுற்ற வேண்டியது தான். அவ்வளோதான். இதே மாதிரி ஃபுல் பேங்கிளும் சுற்ற வேண்டியது தான். என்னென்னா, சுற்றும் போது கையில் ஃபேப்ரிக் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஃபேப்ரிக் இருந்ததுன்னா நூல் மேலெல்லாம் ஒட்டுச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி எல்லாத்தையுமே சுற்றிக்கலாம். இந்த மாதிரி லாஸ்ட்டில் முடிஞ்சதுமே அங்கே கொஞ்சோண்டு கம் போட்டு அதை ஒட்டிட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிடலாம். இந்த எக்ஸஸாக இருக்க பாட்டை வந்து கட் பண்ணிடலாம். அப்புறம் இந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்கிறதும் பண்ணலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா வளையலும் ரொம்ப அழகாக தயாராகிடுச்சு. இது மேலே கொஞ்சம் ஸ்டோன் ஒட்டிடலாம். இன்றைக்கி எல்லோவுக்கு வயலட் நல்லாயிருக்கும்னு நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கலர் ஸ்டோன் வேணாலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இது ஃபேப்ரிக் போட்டுருங்க. லைட்டாகவே போடுங்க, ரொம்ப தின்னாக போடாதீங்க. இந்த மாதிரி போட்டு அந்த ஸ்டோனை அது மேலே ஒட்டிடலாம். இந்த மாதிரி நல்லா ஒட்டிடணும். இதை வந்து அப்படியே ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இது காயறதுக்குள்ளே நான் இன்னும் செஞ்சு வச்சுருக்க சில்க் த்ரெட் எல்லாம் காமிக்கிறேன். சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ். இது வந்து ஸ்கை ப்ளூ கலர், ரொம்பவே அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது இது. அப்புறம் க்ரீன் கலர் சில்க் த்ரெட், அப்புறம் ஒயிட் கலர் ரன்னிங் ஸ்டோன். இது வந்து ரொம்ப சிம்பிளானது, இப்போ நம்ம செய்கிற மாதிரி. இதெல்லாம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். அப்புறம் பிளாக் கலர், அப்புறம் அது மேலே வந்து ரன்னிங் ஸ்டோன், அப்புறம் பால் ஸ்டோன் வச்சுருக்கேன். உண்மையாகவே இதை விற்று நிறைய காசு சம்பாதிக்கலாம். நானும் நிறைய சம்பாதிச்சிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு வந்து இதை சொல்கிறேன். ஒரு சில்க் த்ரெட் பேங்கிள் பண்ணோன்னா 2 பீஸ் பண்ணோன்னா 100லேருந்து 150 வரையுமே வாங்கியிருக்கேன் நான். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், முக்கியமாக பெண்களுக்கு. ஓகே, இப்போ அது காஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன், போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா காஞ்சிடுச்சு. இது மேலே நம்ம மிச்சம் இருக்க ஸ்டோன்ஸையும் ஒட்டிடலாம். இந்த சில்க் த்ரெட் பேங்கிள் செய்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்க்கு எல்லாமே எவ்வளோ ப்ரைஸ் ஆகுது அப்படின்றது எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். போய் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக முடித்ததுமே லாஸ்ட்டில் இருக்க அந்த முடிகிற இதை வந்து கட் பண்ணிடுங்க. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் காய வச்சா நல்லா ஒட்டிக்கும். இந்த மாதிரி இன்னும் பின்னாடி நிறைய வீடியோஸ் போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்னோடய குறைகள், உங்களோட சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பின்னாடி வர வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நன்றி.